சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக இங்கு வேலை செய்வதை வெளிநாட்டவர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு கோலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் சிறப்பு பாதை வழியாக கொண்டு செல்லும் நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாகும். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அந்த கும்பலின் அந்த புதிய யுக்தியை கண்டறிந்திருக்கிறது. அந்த கும்பல் கடமை தவறும் அல்லது விலை போகும் அமலாக்க அதிகாரிகளுக்கு கவுண்டர் செட்டிங் முறையில் குறிப்பிட்ட பணத்தை லஞ்சமாக கொடுத்து விடுகிறது. இதனாலேயே ஏராளமான வெளிநாட்டவர்கள் இங்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் தங்கி இருப்பது, முறையான பெர்மிட் இல்லாமல் வேலை செய்வது, கருப்பு பட்டியலிடப்படுவதை தவிர்க்க ஓடி ஒளிவது போன்ற குற்றங்களை புரிவதாக MACC கூறுகிறது. குறிப்பாக வங்காளதேசிகள், நேபாளிகள், மியான்மர் நாட்டவர்களே அதிகளவில் இந்த சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்துகின்றனர். அவர்களிடம் தலைக்கு 6,000 முதல் 12,000 ரிங்கிட் வரை கட்டணமாக விதித்து அக்கும்பல் பணம் ஈட்டுவதும் தெரிய வந்திருக்கிறது.